ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமத்தில் குமரன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் புத்திசாலி, உழைப்பாளி. ஆனால் அவன் மனம் மட்டும் எப்போதும் அமைதியில்லாமல் கலங்கிக் கொண்டே இருந்தது. நல்ல வேலை கிடைத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தான். வேலை கிடைத்தது. ஆனால் மனக்கவலை குறையவில்லை. பணம் வந்தால் மனம் அமைதியாகும். பணம் வந்தது. ஆனால் மனம் இன்னும் பாரமாகியது. மக்கள் பாராட்டினால் சந்தோஷம் வரும். பாராட்டும் கிடைத்தது. ஆனால் இரவுகளில் தூக்கம் வரவில்லை. குமரனின் மனம் கல்லை போல உறைந்து போனது. யாரும் சொல்வது அதற்குள் செல்லவில்லை. ஒரு நாள் மிகுந்த சோர்வுடன் அவன் கிராமத்தின் வெளியே இருந்த ஒரு பழமையான கோவிலுக்குச் சென்றான். அங்கே ஒரு முதியவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். குமரன் அவரிடம் கேட்டான், ஐயா, எனக்கு எல்லாம் இருக்கிறது. ஆனால் மன அமைதி மட்டும் இல்லை. ஏன்? முதியவர் மெதுவாக சிரித்தார். அவர் அருகில் இருந்த ஒரு கல்லை எடுத்துக்காட்டி சொன்னார், இந்த கல்லை நீ எவ்வளவு அடித்தாலும் அது மாறாது. ஆனால் நீரில் வைத்தால் மெதுவாக மென்மையடையும். குமரன் அமைதியாக கேட்டான். முதியவர் தொடர்ந்தார், உன் மனமும் அப்படித்தான். நீ நம்பியது எல்லாம் உன்னை சுற்றியவை, பணம், பதவி, மனிதர்கள். ஆனால் உன்னை சுற்றியவை உன் மனக்கவலைக்கு மருந்தல்ல. உன்னை மீறிய ஒப்பற்ற ஒன்றை நீ நம்பும் வரை உன் மனம் கரையாது. அந்த வார்த்தைகள் குமரனின் உள்ளத்தில் மெதுவாக ஒலித்தன. அவன் கோவிலுக்குள் சென்று எதையும் கேட்காமல் முதன்முறையாக அமைதியாக தலை வணங்கினான். அன்று எந்த அதிசயமும் நடக்கவில்லை. ஆனால் அவன் மனத்தில் இருந்த கல் சிறிது சிறிதாக கரையத் தொடங்கியது. பிரச்சனைகள் இருந்தன, சிரமங்களும் இருந்தன. ஆனால் மனம் உறையவில்லை. அப்போதுதான் அவன் உணர்ந்தான், தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கே கல்லாய் உறைந்த மனக்கவலை கரையத் தொடங்கும். மனக்கவலைக்கு மருந்து பொருள் அல்ல, மனிதர் அல்ல, ஒப்பற்ற இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையே உறைந்த மனத்தை கரைக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் இந்த வீடியோவை நமது உறவுகளுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.